ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பொகலூர் யூனியன் காமன்கோட்டை கிராமத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் செட்டியாருடைய மகன் கோவிந்தராஜன். நான் டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ படிச்சுட்டு வெளியூரில் போய் நிறைய இடத்துல வேலை பார்த்தேன் கம்பெனியில். ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் பூரா எனக்கு அந்தளவுக்கு வேலை எதுவும் செட் ஆகலை. ஆனால் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு அடிமைகளாக இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு முழு நேரம் 8 ஹவர் 12 ஹவர் வேலை பார்த்தாலும் அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு வேலை பார்க்குறதுல அந்த ஆர்வம் இல்லை. அப்படி நான் ஒரு சென்னையில் ஒரு 3 கம்பெனியில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்படி பல இடத்துல ஒர்க் பண்ணி எனக்கு அந்த நைட்டு டியூட்டி பகல் டியூட்டி இப்படி மாறி மாறி வரும். அது எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை. நான் அதெல்லாம் அந்தளவுக்கு அதில் எனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கல. உடம்பு தான் வீணாக போச்சு தவிர ஒரு மன நிறைவாக இல்லை. ஒரு எவ்வளோ தான் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து படுக்கும்போது ஒரு நிம்மதி ஒரு நிறைவு எதுவுமே இல்லை. ஏதோ கடமைக்கு அன்னைக்கு வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். அது ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு மனசுக்கு பிடிக்கலை. ஸோ கொஞ்சம் காலம் அது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம வேறு ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு படித்தேன். அதுலேயும் போட்டி போட்டு பார்த்தேன். அதுலேயும் இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் என்னால் ஜெயிக்க முடியல. நானும் அங்கே எங்கே ட்ரை பண்ணி பார்த்து கடைசியாக போட்டி போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சரி நான் எங்கள் ஐயா அப்பா எல்லாம் இருந்தது பூராமே கிராமம். படித்தது மட்டும் தான் டவுனு. வேலை பார்க்க போனது தான் சிட்டி. மற்றபடி என்னை சார்ந்த எல்லாருமே கிராமத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் எனக்கு கிராமத்தில் வாழ்க்கை வேண்டாம். கிராமத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மழை தண்ணி கிடையாது. அந்த காலத்தில் மாதிரி இன்றைக்கி மழை தண்ணி விவசாயம் அந்தளவுக்கு இல்லை. அதுக்காண்டி அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா டவுனில் போயிருங்க, சிட்டியை போய் அண்டிருங்க, சிட்டியில் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு என்னை பொறுத்தவரை என்னென்னா சிட்டியில் இன்றைக்கி கிராமத்தை கம்பேர் பண்ணல சிட்டியில் அந்தளவுக்கு நல்லா இல்லை. கிராமத்தில் இருக்க இன்றைக்கி வாழ்க்கையை பார்த்தா கிராமத்தில் வருமானம் கம்மி. ஆனால் அங்கே கிடைக்கிற இயற்கையான ஃபுட்ஸு, நம்ம இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது கிராமத்தில் தான் இருக்குது. 5 வருஷம் வெளியில் பூரா போய் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வெளியில் பூரா வேலை பார்த்து இருக்கிறப்போ எனக்கு அந்த சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அங்கேயும் எனக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சரி நமக்கு தேவையானது வில்லேஜ் தான், நம்ம அப்பா என்ன சொல்லிட்டோமோ வில்லேஜுக்கு வந்தேன். எனக்கு ஓரளவு மாடு வளர்ப்பை பற்றி தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் ஐயா எல்லோரும் மாடு ஊரில் வளர்த்தாங்க. ஸோ மாடு எந்த மாதிரி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்குறது, அது எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தா எப்படி எவ்வளோ பால் கறக்கிறது எப்படின்றது தெரியும். மாடு பார்த்து வேலை பார்த்து வாங்கவும் தெரியும். ஓரளவுக்கு அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது எங்கள் அப்பா வளர்த்ததுனால எங்களுக்கு ஓரளவு அந்த பாரம்பரியம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா விவசாயத்தில் அந்த நுணுக்கங்கள் தெரியாது. ஆனால் மாடு கண்டு பராமரிக்கிறதுல ஓரளவுக்கு அந்த நுணுக்கங்கள் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு 3 மாடு இருந்துச்சு. அந்த 3 மாடை பால் கறந்து விற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் நாள் போக்கில் எங்களை சார்ந்தவங்க, எங்கள் பக்கத்தில் அண்டை வீட்டில் உள்ளவங்க, அவங்க மாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்ணை மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு. ஸோ நம்மக்கிட்ட உள்ள பாலை தயிராக்கி வெண்ணெயாக்கி தயிர் மற்றபடி வெண்ணெய் இது பக்கத்தில் எங்கன்னா சுத்தமானது. நம்ம இப்போ வெளியில் சிட்டியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கலப்படங்கள் இருக்குது. மாவுலேருந்து எடுக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய கலப்படங்கள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கலப்படம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சுத்தமான தயிர், நெய், பால் இதெல்லாம் நம்மகிட்ட கொடுக்கணும், நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் மூலியமாக தயிர், பால் இதெல்லாம் நான் எங்கள் மூலியமாக உற்பத்தி பண்ணேன். சொந்தமாக என்னுடைய மாட்டில் என்னுடைய இதில் பால் எடுத்து உற்பத்தி பண்ணேன். என்னை சார்ந்த ஏன்னா என்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குது. என்னை சார்ந்தவங்ககிட்ட எங்கள் கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லா மாடும் என்கிட்ட பால் கறக்கும். அந்த பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறேன். மீதத்தை எங்களுடைய சேல்ஸ் போக மீதத்தை கொஞ்சம் ஆவினுக்கு பண்ணி இப்போ ஓரளவுக்கு என்னுடைய தொழில் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இது மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் இதில் எனக்கு இப்போது வெளியில் நான் இவ்வளோ நாள் சிட்டியில் இருந்த அந்த ஒரு வாழ்க்கை, அந்த மன கஷ்டமான வாழ்க்கை இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குன்னா அது கிராமத்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருமானன்றது இல்லாட்டாலும் எனக்கு இன்றைக்கி லெவலுக்கு என் குடும்பத்தை பராமரிக்க இன்றைக்கி நல்ல அழகான ஃபுட்டு, நல்ல இயற்கையான ஃபுட்டு கிடைக்கிது. நல்ல பால் நல்ல சுத்தமான பால், தயிர் எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதை வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே அது தெரியலை. சும்மா இன்றைக்கி பாக்கெட் பால் வாங்குகிறோம். எல்லா பாலுமே கலப்படம் இருக்குது. ஆனால் சுத்தமான பசும்பால் எங்கேயுமே நல்லா கிடைக்கிறதில்ல. தண்ணி ஊற்ற அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி சுத்தமான பால் நல்லா கிடைக்கிது. இன்றைக்கி மாடு பல வகையான மாடு இனிமேல் அடுத்து என்னென்னா இன்றைக்கி நாட்டு மாட்டு பால் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நாட்டு மாடு இனிமேல் அடுத்த எப்படின்னா நாட்டு மாடு ஒரு 4-5 மாடு வாங்குவோம். அதை வாங்கி அதனுடைய பாலை உற்பத்தியை பெருக்குவோம். அந்த மாதிரி இது சில ஐடியாக்கள்லாம் வச்சுருக்கேன். என்னுடைய மாடு வளர்க்குன்னா இன்றைக்கி காலைல 1 கிலோ புண்ணாக்கு காலைல வச்சுருவேன். தவிடு, பட்டாணி டெஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே நான் கடையில் வாங்கி அதை கொஞ்சம் ஊற வச்சு மாட்டுக்கு வைப்பேன். மத்தியானத்துக்கு மாடு மேய்ஞ்சிட்டு வரும். திருப்பி மத்தியானம் தவிடு வச்சதை கலந்து கொடுப்போம். இது ஓரளவுக்கு எனக்கு காலைல கிட்டத்தட்ட 5 லிட்டரு, சாயந்தரம் 5 லிட்டர் பால் தாராளமாக தரும். இந்த மாதிரி மாடு பராமரிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நான் வைக்கல்லேருந்து எல்லாமே வாங்கி ஃபுல்லாக வச்சுருக்கோம். மாடுக்கு தனியாக கொட்டகையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த காலைல மாட்டை பாலை பீச்சிட்டோமா, காலைல புண்ணாக்கு தண்ணி கலந்து வைப்போம். புண்ணாக்கு போட்டு தவிடு போட்டு காலைல கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு போட்டு தவிடு போட்டு கலந்து மாட்டை வச்சுட்டு
திருப்பி மாட்டை காட்டுக்கு பற்றிட்டு போயிடுவோம். காட்டுக்கு பற்றிட்டு போய் காலாரம் இங்கே கம்மாயிலையோ உங்கள்கிட்ட சுற்றி காட்டுக்கு பக்கம் போய் மேய்ஞ்சிட்டு திருப்பி வரும். திருப்பி நம்ம தேவையான ஃபுட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடியே காலைல புண்ணாக்கு தவிடு போட்டு தொட்டியில் நிறைய தண்ணி வச்சுருப்போம். அதை போட்டு காலைல தண்ணி மத்தி சாயந்தரம் தண்ணி காமிப்போம். தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் பாலை கறந்துட்டு மறுபடியும் அந்த அதுக்கு தனியாக ஒரு கட்டாந்தரை இருக்குது. மற்றபடி எங்களுக்கு நோய் வாய்ப்புனா சுத்தமான கட்டாந்தரை எப்பயுமே நாங்கள் எப்படின்னா சுத்தமாக வச்சுக்கணும். கட்டாந்தரையில் வந்து காலையில் சாணி போட்டிருக்கோம், அந்த சாணி ஏற்கனவே எல்லாத்தையும் கூட்டி கட்டி சுத்தமாக எதையுமே அசிங்கமாக வச்சுருந்தா அந்த கொசு இதெல்லாம் ஈத்தொல்லை வரும். அந்த கொசு கடித்தா மாட்டுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் மாட்டோட பால் குறையும். அதனால் அந்த கட்டாந்தரையை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஃபுல்லாக சுத்தமாக எதுவுமே இல்லாமல் சாணியெல்லாம் கழிச்சு போட்டு எல்லாத்தையும் கட்டாந்தரையை சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படின்றப்போ உங்களுக்கு மாட்டுக்கு எந்த விதமான நோய் தடுப்பு அதுதான். ஸோ சுத்தமாக வச்சுருக்கோம். அதேமாதிரி பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாட்டோட காம்பை நல்லா தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக கழுவணும். சிலர் கழுவாமல் சசனை பிச்சுனா அதோட டஸ்ட்டு இதெல்லாம் பாலில் போயிடும். ஸோ அதனாலைக்கு பால் நம்ம குடிக்கக்கூடிய பால் குழந்தைய குடிக்கக்கூடிய பாலுக்கு சில அலர்ஜி ஏற்படும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மாடை பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் மாட்டோட பாலோட உற்பத்தியும் அதிகமாகும், மாட்டோட பாலும் சுத்தமாக இருக்கும். எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பால் தருது. அதை அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி பிள்ளையை வளர்த்தது இன்றைக்கி ஒரு கண்டுக்குட்டியாக இருந்தாலும் ஒரு மாடாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டுறோம். அது 2 நாள் 3 நாளைக்கு ஒரு அழுக்காக இருந்துச்சா நல்லா போட்டு குளிப்பாட்டி அதுக்கு சாம்பிராணி புகை பிடிக்கிறோம். நைட்டு ஒரு வேளை கொசு கடிக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு இதை மூட்டம் போட்டு அதெல்லாம் புகை எடுக்கணும். அந்த புகைலாம் போடுறப்ப நைட்டு குளிர் அடிச்சுனா கூட அந்த அணவில் வந்து என்ன அந்த கொசு வந்து அப்பாது. நம்ம சுத்தம் இல்லாமல் பராமரிக்காமல் இருந்தோம்னா அந்தளவுக்கு பால் சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ சில மாடு காலார போகாமல் அந்த இடத்துலையே நமக்கு படுத்துருந்துச்சு அப்படின்னா கூட அந்த மாட்டுக்கு வந்து இப்போ நம்ம இருக்கோம், நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறோம். எதுக்காண்டி வாக்கிங் போகிறோம்? நம்ம உடம்பு ஹெல்த்துக்கான தான் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு மாடானது காலைல நடந்து கிடந்து அங்கிட்டு போயிட்டு வந்தால் தான் அது நல்லா அந்த மில்கிங் ஊறும், அந்த தன்மை இருக்கும். காட்டில் கிடக்கிற செடி கொடிகள் இதெல்லாம் திங்கும். அப்படி திங்கிறப்போ அதனுடைய பால் வந்து நல்லா ஹெல்த்திலாம் அதனுடைய எஸ்என்எஃப் ஃபேட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். கிராமத்தில் உள்ளது மாடு எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம், எந்த மாதிரி ஃபுட்டு அது எடுத்துக்குது. இன்றைக்கி ஒரு மாடு 7 மாதம் வரை நாங்கள் பால் பிச்சுறோம். ஏன்னா இப்போ 3 அந்த செனை 10 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வரை நிப்பாட்டுவோம். ஆனால் சிலர் எப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய பராமரிப்பு பொறுத்து எங்களுக்கு பால் நல்லா உற்பத்தி இருக்கும், எங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். எனக்கு எங்கள் பால் தயிர்னாலும் பார்த்தோன்னா அப்படி கெட்டியாக அல்வா மாதிரி இருக்கும். மாடு செமிக்காத கோளாறு இல்லை மாடு உப்புசமாக இருக்கும். மாடுக்கு வந்து சில காலையிலேயே தண்ணி நல்லா சாப்பிட்ருக்கோம், மத்தியானம் தண்ணி சாப்பிடும். காலையில் சாப்பிடும்போது சோறு நிறையா சாப்பிட்ருக்கோம். சோறோ இல்லை தவிடு உமியோடு சேர்த்து தவிடு அது எதுவும் சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன், மாடு என்ன செய்யும், உப்புசமாக வயிறு ஊதிக்கணும். ஆனால் அந்த மாடுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் தண்ணி குடிக்க வந்து நிற்கும், ஆனால் தண்ணி கொடுக்க முடியாது. வயிறு ஊற்றமாக இருக்கும். காலையில் எந்த அளவுக்கு ஊற்றம் இருக்கும் அந்த ஊற்றம் காலையில் குறையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை, ஒரு 50 கிராம் மிளகு வாங்கிக்கோங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிக்கோங்க. அந்த மிளகை நல்லா நுணுக்கிக்கிட்டு அந்த வெத்தலையில் வச்சு மடிச்சுட்டு மிளகு வெத்தலையை மாட்டுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த மாடோட உப்புசம் சரியாகி கலந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு இல்லைன்னா அது செஞ்சு பாருங்கள். அது கேட்கல அப்படின்னா நீங்கள் சோடாப்பு கொஞ்சம் ஒரு 50 கிராம் சோடாப்பு தண்ணியில் கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வச்சுங்க, வெதுன்னு வெந்நீர் வச்சுக்கிட்டு அந்த சோடாப்பை கொஞ்சம் கலந்துக்கிட்டு ஊற்றி விடுங்க. சில நேரம் மாடு வந்து காய்ச்சலாக இருக்கும். காய்ச்சல்னா நார்மல் காய்ச்சலில் 2 காலும் தூங்கி போய் கால் ஊண்ட முடியாது. அப்போ என்ன செய்ய, நல்ல வேப்பனை இருக்குல்ல, கொஞ்சம் பூண்டு நல்லா நச்சு போட்டு வேப்பனை லேசாக வெது நல்லா காய்ச்சி ஃபுல்லாக 4 கால்லையும் வேப்பனை நல்லா உருவி விடுங்க. இல்லைன்னா இந்த நாசி பார்த்திங்கன்னா நாசிலேருந்து தண்ணி வந்து அந்த சளி பிடிச்சி நாசிலேருந்து அப்படியே தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை கிடக்கும். வேப்பங்கொண்டை அந்த நம்ம வேப்பங்கொட்டை கிழந்திருக்கும். அந்த வேப்பங்காயை எடுத்துகிட்டு அந்த கொட்டை போட்டிருப்பாங்க. அந்த வேப்பங்கொட்டை என்ன செய்யணும், நல்லா கங்கு கிடக்கும். அந்த கங்கை எடுத்து போட்டு வேப்பங்கொட்டையை அதில் நுணுக்கி லேசாக அதில் போட்டு அந்த புகையை பிடிச்சிங்கன்னா அந்த நாசியிலிருந்து வர தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி நேராக நாசியில் போய் அதில் தலையில் இருக்க அம்புடு தண்ணி வெளியே வந்துடும். அந்த சில நேரம் நமக்கு சொல்கிறோம்ல, தலை கணம் ஜலதோஷம், தலை பாரமாக இருக்குது, இந்த ஒரு மாதிரி ஒன்றும் செட் ஆகலை, ஜலதோஷம் தலை பாரம் இருக்கிற மாதிரி மாட்டுகளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ புகை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு நம்ம அந்த மாதிரி மோது பிடிச்சோம்னு வச்சுங்களேன், அந்த நாசியில் அந்த தண்ணி பூரா நாசி இறங்கினே மாட்டுக்கு ஓரளவு ஃப்ரீ ஆயிடும். இதுதான் கை வைத்தியம். அதாவது டாக்டர்கிட்ட இன்றைக்கி கிராமங்களில் வந்து டாக்டர் கிடையாது. டாக்டர் நம்ம கூப்பிட்டு வர சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நம்ம தேவைக்கு வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில கை வைத்தியங்கள். ஏன்னா மாட்டுக்கு மெயினாக வரக்கூடியது உப்புசம். சில சாப்பிட்ட உணவுகள் செட் ஆகாமல் அந்த உப்புசத்துக்கு மருந்து, காலுக்கு இது இந்த மாதிரி. ஏன்னா இந்த மழை நேரத்தில் மாடு இப்போ எங்களுக்கு காட்டுக்கு போயிட்டு வருது, ஏன்னா கொட்டைகள் வைக்கிற மாதிரி கிடையாது. அப்படி காட்டுக்கு போயிட்டு வர மாட்டுக்கு ஜலதோஷம் இந்த வெயிலுக்கு கீழே மழைகள் நினைக்கிறப்போ அந்த தலை பாரம் அந்த மாதிரி இருக்கிறது சகஜம். அந்த மாதிரி சகசமாக இப்படி இருக்கிறப்போ அதுகளுக்கு அந்த ஆவி பிடிக்கணும். அந்த நமக்கு ஆவி பிடிக்கிற மாதிரி மாட்டுக்கு அந்த புகை பிடிக்கணும். அந்த புகை பிடிக்கிற போது மாட்டோட தலையிலேருந்து பாரம் பூரா நீர் பூரா வந்துருச்சுன்னா மாடு ஃப்ரீ ஆயிரும். இதெல்லாம் வந்து சில கை வைத்தியங்கள். இந்த கை வைத்தியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம மாட்டோட எப்படி மாடை பராமரிக்கிறது, மாட்டை எப்படி உற்பத்தியை பெருக்கிறது, இதெல்லாம் நம்ம சில கை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மாட்டை வந்து எளிமையான முறையில் வளர்க்கலாம். ஒரு மாட்டை பால் கறந்தால் இன்றைக்கி
கை பிடிச்சி இழுக்கிறப்போ இந்த தோள்பட்டையெல்லாம் வலிக்கும். ஸோ நான் வந்து பால் கறந்து பார்த்தேன், ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கறவைக்காரவங்க இருந்தாங்க, கறந்தாங்க. ஆனால் கறவைக்காரங்க இருந்து கறந்தாலுமே எனக்கு கண்டினியூட்டி கிடைக்கல. இன்றைக்கி 2 நாள் 1 மாதத்துக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. அடுத்து திருப்பி என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது அவங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ நமக்கு இது நமக்கு ஒரு தொழில்னா, அந்த தொழிலில் அக்கறை அவங்க வரமாட்டாங்க. அவங்கள நம்ம வற்புறுத்தவும் முடியல. என்ன தான் நம்ம சம்பளம் ஈட்டி, என்ன தான் நம்ம எதாவது கொடுத்தாலுமே அவங்களுக்கு அவங்களுடைய அந்த டயத்தில் எனக்கு இந்த பால்ன்றது பார்த்திங்கன்னா மற்ற வேலை மாதிரி கிடையாது. இன்றைக்கி ஒரு தொழிற்சாலை, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பொருளை போட்டுட்டா நாளைக்கு இதை வந்து பொருளை உருவாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தொழில் இது கிடையாது. இன்றைக்கி இந்த டயத்தில் 4 மணிக்கு பால் காய்ச்சணும்னா பால் பீச்சியே ஆகணும். இதை வந்து நான் இன்றைக்கி 4 மணிக்கு போல் நாளை காலை நம்ம பீச்சிக்கலாம்னா அது முடியாது. அந்த டயத்தில் அந்த வேலை பண்ணி தான் ஆகணும். அடுத்த வேலை பண்ண முடியாது. அதனால் பார்த்தேன், நானும் ஒரு வருஷம் 2 வருஷமாக அதை வச்சு நான் சரி 1க்கு 2 பேராக மாற்றி பார்த்தேன், 2க்கு 3 பேர், இப்படி ஒவ்வொரு ஆளாக மாற்றி பார்த்தேன். எனக்கு மாற்றி பார்த்தோம் அந்தளவுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு மிஷின் கேள்விப்பட்டேன். ஸோ பால் மிஷின் போய் போட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, அந்த பால் மிஷின் விட்டால் மாட்டுக்கு வந்து தீமை இருக்கும் அப்படின்னு. மாட்டுக்கு வந்து மிஷின் போடுறது வந்து நல்லதா கெட்டதா, அந்த மிஷின் போடுறதுனால எதுவும் மாட்டுக்கு எதுவும் ஆபத்து வருமா? ஏன்னா எனக்கு மிஷினை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அந்த நவீன முறையில் உருவாக்கப்பட்ட மிஷினரி வந்து மாடுகளுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை வந்து எனக்கு ஃபேமிலி டாக்டர், வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணேன். அப்போ அவர் இதனால் வந்து மாட்டுக்கு எந்த தீமையும் இருக்காது. மாட்டுக்கு வந்து எப்படின்னா, அந்த மிஷினை மாட்டும்போது மாடு வந்து காம்புகள் வந்து என்ன பாஞ்சா அப்படியே கண்டுக்குட்டி சவைகிற மாதிரி சமைஞ்சு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் தீமை கிடையாதுனாரு. உங்களுக்கு இதுக்கு மேலே மிஷினரியை பற்றி டவுட்டாக இருந்துச்சுன்னா, நாமக்கல்லில் வந்து கால்நடைக்குன்னு தனியாக ஒரு காலேஜும் தனியாக ஒரு பண்ணையுமே இருக்குது, அங்கே போய் நீங்கள் என்னன்றதை விசாரிங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் அங்கே நாமக்கல்லில் போய் அவங்கள்ட்ட போய் அங்கே வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அப்போ அவர் அந்த மிஷினரியை பூரா அவருக்கு கொஞ்சம் ஒரு 40 வருஷமாக நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மிஷினரியை பற்றி காமிச்சாங்க. இதுதான், அதாவது மாட்டுக்கு வந்து இன்றைக்கி கயிற்று பீச்சுறதுனால தான் மாட்டோட காம்பு வலிக்கும். அதே மிஷினில் போட்டு பீச்சுறப்போ அதுக்கு வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதான் முறைப்படி பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் போட்டு கையில் போட்டு பீச்சுறப்போ அந்த விளக்கெண்ணெய் டஸ்ட்டும் பாலுக்குள்ளே இறங்கும். ஸோ இந்த டஸ்ட்டுலாம் இறங்குறப்போ அந்த பால் தான் கொஞ்சம் எஸ்என்எஃப் ஃபேட்டு குறையும், அந்த பால் டஸ்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் மிஷினில் பீச்சுறப்போ காம்பை நல்லா கழுவிறீங்க, கழுவுனதுக்கப்புறம் மிஷினை மாட்டுறீங்க. கழுவுனதுக்கப்புறம் மிஷினை மாட்டினா அங்கே டஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படியே மிஷின் உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகுது, அப்படியே பால், அப்போ பியூர் பால், உங்களுக்கு எந்த ஒரு டஸ்ட்டும் உள்ளே வரப்போகிறதில்ல. அதே மாதிரி மாட்டுக்கு கையை போட்டு இழுக்கிறப்போ கையில் நகம் இருந்துச்சு அப்படின்றப்போ பால் பீச்சுன்னா அந்த நகம் கீறி அது புண்ணாகும். நாளைக்கு கண்டுக்குட்டி திருப்பி வச்சு வாய் வச்சும்போது அந்த புண்ணு திருப்பி பெருசாகும். புண்ணு பெருசாகி அந்த இடத்துல என்ன ஆகும், இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும். திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு பாலில் வந்து நமக்கு தான் அது தீங்காகும். ஸோ அப்போ இந்த டிஃபெக்டில் என்ன ஆகுது, மிஷின் வச்சு நம்ம பீச்சும்போது ஒரு கீறலும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் மிஷினில் பீச்சுனால எந்த தீமையும் கிடையாது. மிஷினில் பீச்சுங்க, அதனால் எந்த கிடையாது. மிஷின் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ரேட்லேயே வாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா மிஷின்லேயும் பார்த்தா பலதரப்பட்ட மிஷின் வந்துருக்கு. ஸோ இதில் ஹை குவாலிட்டியான மிஷின் வாங்க. அது வந்து நல்லா எப்போயும் லைஃப் டைம் இருக்கிறத காட்டிலும் மாட்டுக்கு எந்த இதுவும் ஆகாது, நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதோட நான் ஒரு மிஷின் வாங்கி போட்டேன். இப்போ மிஷின் வாங்கி நான் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. மிஷினில் பீச்சுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மிஷினில் போட்டோம்னா அப்படியே கால் நல்லா அந்த சவையிறது அழகாக இன்ஜெக்ட் ஆகுது. இப்போ அது 20 மாடு 30 மாடு 40 மாடு இருந்தாலும் இன்றைக்கி அரை மணி நேரத்தில் என்னுடைய வேலை முடிஞ்சிருது. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருது, பாலும் சுத்தமாக இருக்குது. பரவாயில்ல. எனக்கு மிஷின் ஆரம்பத்தில் எனக்கு எப்படி இருக்குமோ, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குமோ, மாட்டுக்கு செட் ஆகுமோ செட் ஆகாதோ அப்படின்னு எனக்கு பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு மிஷின் போட்டதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, பரவாயில்ல. இப்போ என்னையை நம்பி எனக்கப்புறம் என்னையை சுற்றி கிராமத்தில் மிஷின் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 பேருக்கு மிஷின் வாங்கி கொடுத்தேன். இப்போ அவங்களும் சுற்றி உள்ளவங்க ஒரு 2-3 பேர் இதே மாதிரி மிஷின் போட்டுட்ருக்காங்க. மிஷின் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதே என்னோட இன்னும் உற்பத்தியை பெருக்கலாம், பால் பண்ணி என்ன வந்து விரிவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் எனக்கு இப்போதைக்கு பால் அந்தளவுக்கு இல்லை, என்கிட்ட பால் கம்மியாக தான் இருக்குது. காலையில் ஒரு 50 லிட்ரு, சாயந்தரம் ஒரு 50 லிட்ரு, இதுக்கு முன்னாடி 100 லிட்டர் இருந்துச்சு. இப்போ உற்பத்தி குறைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய மாடு செனை. இன்னும் பக்கத்தில் உற்பத்திலாம் மாடு நிறைய பெருகுச்சுன்னா இன்னும் நம்ம வந்து எனக்கு என்ன பிளான்னா, இன்றைக்கி சிட்டியில் நமக்கு நிறைய பால் சரியாக கிடைக்குதில்லை என்று சொல்கிறப்போ ஏன் நம்ம சுற்றி உள்ள கிராமத்து பாலை சேர்த்து அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணக்கூடாது, ஏன் நம்ம இன்றைக்கி கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான பால் தயிரை நமக்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதான் ஃப்யூச்சரில் ஒரு பிளான். எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா படித்த இளைஞர்கள், இன்றைக்கி வேலைவாய்ப்பில் அதிகம் உள்ள இளைஞர்கள், சுயமாக சம்பாதிக்க சுயமாக சிந்தித்து வந்து இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இருக்கணும் அப்படின்றவங்க இன்றைக்கி நல்லா இன்றைக்கி இந்த கிராமத்தில் உள்ள ஒரு நல்ல இயற்கையான ஃபுட்ஸை நேராக போய் சிட்டிக்கு போய் நம்ம போய் சேல்ஸ் பண்ணுவோம். இதை கொண்டு போய் அவங்கள கொண்டு செலுத்துவோம். அதனால் நம்ம இயற்கையான ஃபுட்டு அவங்களுக்கு வந்து சரியில்லாத ஒரு ஃபுட்டு கிடைக்கிதில்ல, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃப்யூச்சர் என்னுடைய பிளானு. அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டுருக்கேன். எனக்கு சுற்றி உள்ளவங்க என்ன என்னுடைய பால் உற்பத்தி பெருகி இல்லை சுற்றி உள்ளவங்க சப்போர்ட் கிடச்சிச்சின்னா பின்னாடி என்னுடைய பிளான் அதுதான். எனக்கு இங்கே உள்ள ஒரு பால் தயிரை நம்மளுடைய சுத்தமான ஒரு பால் தயிரை சிட்டியில் கொண்டு போய் கொடுப்போம். அதை வந்து கொஞ்சம் குறைந்த விலையிலையும் நல்ல சுவையானதும் நல்ல ஒரு கலப்படமற்றதாகவும்
பொருளை சிட்டியில் கொண்டு கொடுக்கணும், நமக்குன்னு ஒரு பேர், இன்றைக்கி கிராமத்துலேருந்து இவங்க வர்றாங்க, இவங்களுடைய பொருள் சுத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேரை வந்து நம்ம நிலைநாட்டணும். நமக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது, ஆனால் பட் எங்களுடைய பொருள் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற பொருளை தெரியப்படுத்தணும்னு ஒரு ஆசை. இது கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம்ன்ற என்னுடைய ஒரு ஃப்யூச்சர் பிளான் ஐடியா. இப்போ எங்கள் அப்பா வந்து படித்த வேலைக்கு தான் போகணும், படித்த ட்ரேடு தான் பார்க்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அது இன்றைக்கு இளைஞர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, அப்படி நம்ம நினைக்கிறது தப்பு. இன்றைக்கி அவங்க கிராமத்தில் இருந்தவங்க அப்படின்னா நம்மளால் கிராமத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இன்றைக்கி அவங்க ஆனால் சிலர் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்ட்ட வந்து புகுத்தக்கூடாது. இந்த வேலையை நீ செய்ய, இந்த வேலையை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புகுத்தக்கூடாது. அவங்களுக்காக ஒரு சில இளைஞர்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி இளைஞர்களுக்கு இருக்குது, ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வெளியில் கொண்டு வாங்க. இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி ஒரு 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 நெற்பயிரை என்னால் உருவாக்க முடியும், இல்லை ஒரு பருத்தியை என்னால் விளைய வைக்க முடியும், இல்லை ஒரு மாட்டை என்னால் பராமரிக்க முடியும் அப்படின்ற ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த திறமையை இன்றைக்குள்ள இளைஞர்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிராமத்தில் ஒரு தொழிலை தொடங்கி பாருங்கள், இல்லை ஒரு விவசாயத்தை செஞ்சு பாருங்கள். அப்போ செஞ்சு அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய ஆர்வம், அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ உள்ள ஒரு சந்தோஷம், அப்போ உங்களுக்கு அதை ரசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம சொன்னால் புரியாது. நீங்கள் அந்த இடத்த இயற்கையாக இருந்து பாருங்கள். அந்த மாடு வளர்க்குறதும் சரி, விவசாயம் பார்க்குறதும் சரி, அந்த ஃபீல்டில் இறங்கி பார்த்தா தான் அதோடைய சந்தோஷமே தனி. நம்ம ஏசியில் உட்காந்து ஃபேன் காற்றுல சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்க சந்தோஷத்தை காட்டணும். அந்த வெயிலில் இயற்கையோட ஒண்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு தனி வாழ்க்கை. வாழ்ந்து பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். வணக்கம், என் பேர் லட்சுமணனுங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு உத்திரமேறு தாலுக்காவில் வேடாபாளையம் கிராமத்தில் நான் குடியிருக்கிறேன். பேரூராட்சியில் நான் ஃபிட்டராக வேலை செஞ்சேன் உத்திரமேறு டவுன் பஞ்சாயத்தில். அப்போ வேலை செய்யும்போதே எனக்கு இந்த மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை. எல்லாத்துலேயும் நாடு அரசாங்கமே காடு வளர்க்கணும், மரம் வளர்க்கணும், வீட்டுக்கு ஒரு மரம் நடங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன வயசுலேருந்தே மரம் நடணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச கொஞ்சம் காசு, இந்த ஊர் குருசாமிங்க, நான் குருசாமின்றதுனால எனக்கு வர தட்சிணை காசு அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நிலம், முதல்ல ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி கன்றுகள் நடணுன்னு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி அதில் கன்றுங்கள்லாம் நடத்தேன். அந்த கன்று தற்சமயம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்தாங்க. பக்கத்தில் ஒரு வில்லேஜ் குன்னவாக்கம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இலப்ப மரம், அப்புறமா நாகல் மரம் அதெல்லாம் கொடுத்தாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். வாங்கி ஒரு ஏக்கர் அளவுக்கு நட்டேன். நான் சொல்கிறது 96 அப்புறமா இருக்கணும், அதை போல் நட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வர சிதாகணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நட்டு இப்படியே மரங்களை நட்டுனே வந்தேங்க. அதுக்கப்புறமா அத்தி மரம், ஆலமரம், அரச மரம், இன்னும் மரங்களை கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி பண்ணணும், ஒரு பெரிய வனம் போய் ஆக்கணும் அப்படின்றதுக்கோசம் என்னால் முடிஞ்ச வரலும் அரச மரம், ஆலமரம், இலப்ப மரம், அத்தி மரம், நாகமரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் அவங்கள அணுகுனேன். அவங்களாம் பக்கத்து வில்லேஜ்லேருந்து சிட்டாடங்களை கொடுக்க சொன்னாங்க. செங்கப்பட்டு, குன்னவாக்கம் அப்படின்ற ஊருங்கள்லாம் கொடுத்தாங்க. ஃபாரஸ்ட் எவ்வளோ உதவி பண்ணாங்க. அவங்ககிட்டலாம் கன்று வாங்கி நட்டேன். நட்டுக்கிட்டு அடிக்கடி இந்த மண்ணை ஓட்டுறது, வேலிக்கத்தான் முறைஞ்சிருந்ததுங்க ரொம்ப. அந்த வேலிக்கத்தான் பூரா வெட்டி அதை எடுக்கிறதுக்கு உழவு ஓட்டுறதுக்கே எனக்கு எக்கச்சக்கமான துட்டு செலவாகி போச்சு. எப்பட்றா இதெல்லாம் திருப்பணி பண்ண போகிறேன், எப்படி இந்த மரங்கள் நட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கன்று வைக்கிறது மண் சாயல் நல்லா இல்லைங்க, தரிசி நிலம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் அப்போ காசு ஏதுங்க இருந்த அளவுக்கு அந்த தரிசு நிலத்தை வாங்கினேன். அங்கேருந்து அதை அப்புறம் நடுறதுக்கு செம்மண் கொஞ்சம் எடுத்துன்னு அதில் கொட்டி வேலிக்கத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த தரிசி மண்ணத்தை செம்மண்ணை கொட்டி அந்த கன்று கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு கலப்பினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாரஸ்ட்லேருந்து வாங்கின்னு வருவேன். அப்புறம் வேறு நம்ம மக்கள் யாராவது கேட்டு அவங்கள தொண்டு கேட்பேன், அந்த கன்றுங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி இருந்து ஒரு 3-4 ஏக்கர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கன்றுங்களை வைக்க ஆரம்பிச்சு. அப்படியே மரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் மரங்கள்லாம் அப்படியே வளர்ந்தது. கிட்டத்தட்ட இடமும் ஒரு 10-15 ஏக்கருக்கு மேலே வாங்கி கன்றுங்களை தயமாக நட்டுனே வந்தேன். ஏகப்பட்ட பேர் கன்றுங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் கேட்டேன், எவ்வளோ பேர் கன்று வச்சாங்க. இப்படியா மரங்களை வளர்க்க ஆரம்பித்த போது மரங்கள்லாம் பெருசாகிச்சு. இந்த மண் சாயல் ஊழ மண்ணுன்றதுனால தண்ணி தேங்க ஆரம்பிச்சது. ஏன்னா மரம் சரியாக கிளம்பல. மறுபடியும் அதை பயங்கர பிரார்த்தமாக மறுபடியும் வச்சு மறுபடியும் வளர்த்து 5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கி அந்த கன்றுகளை நட்டு இன்றைக்கி ஆள் உயரம் நல்லா அருமையாக இருக்குது. ஆலமரம் தரித்த கிட்டத்தட்ட 25 மரம் இருக்குது, அரச மரம் 25 மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது, எல்லா மரங்களும் இதெல்லாம் இருக்கும்போது பழம் பழுக்க ஆரம்பிச்சிது. அந்த நேரத்தில் பறவைங்களும் வந்தது. பறவைகள் எக்கச்சக்கமான பறவைகளாம் வர ஆரம்பிச்சு, எல்லா பறவைகளும் வர ஆரம்பிச்சது. ஓஹோ,
இதுவும் ஒரு நல்லது தான். ஜனங்களை சொல்லி சொல்லி ஒரு கண்ணு நடுறானாக்கா அவங்கள 10 தான் தூண்ட வேண்டியதாகுது. இந்த பறவைங்க மூலிமா அது இன்னும் காட்டை வளர்க்கலாம், நமக்கு சௌகரியம் வச்சு எனக்கு ஒரு சந்தோஷம். அது மூலிமா அதுக்கு எச்சம் போட்டு அது அந்த இதில் வந்து பறவைங்க வந்ததுக்கான நினச்சதான்னு சொல்லிட்டு அது ஒரு குளமாக பறவைகள் சரணாலயமாக மாற்றணுன்ற ஒரு ஆசை. அதனால் கிட்டத்தட்ட மேலும் இந்த மரங்களை எக்கச்சக்கமாக வந்தேன். அதுக்கு பொருளாதாரம் கிடையாதுங்க. என்னால் முடிஞ்ச வரலாம் எங்கேயும் வாங்கி எங்கே ஏறு ஓட்டி செம்மண் அடித்து அதே முனிசிபாலிட்டியில் போய் எரு வாங்குவேன். இந்த மக்கன எரு மண்புழு உரம் அதை வாங்குவேன். அப்புறம் சேதான் கேட்டு அவர் ஈவோ நல்லா எனக்கு உதவி பண்ணார். ஈவோலாம் உதவி பஞ்சாயத்து பேரூராட்சியில் எனக்கு அடிக்கடி உதவி பண்ணுவாங்க. ஏன்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வந்து சார் அதனால கொஞ்சம் சலுகைக்கு அவங்களாம் உதவி பண்ணி எரு கொடுப்பாங்க. அடிக்கடி இந்த எருவை தந்து கொட்டி செம்மண் அடித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் உழைப்பு பூராவுமே 1/4 பங்கு தான் வீட்டுக்கு, 3/4 பங்கு இந்த கால் வழக்கு தான். பணம் கிடையாது, வசதி என்ன செய்யுது, கடவுளுக்கு செய்ய சொல்லிட்டார் இந்த வேலையை திருப்பணியை. அதனால் இந்த காடு வளர்க்குறது தான் முக்கியம். காட்டு மூலிமா இவ்வளோ நன்மை இருக்குது, ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு சுகாதாரம் கிடைக்குது, ஜனங்கள் லைஃபாக இருக்கிறதுக்கு ஒரு சுவாசம் உள்ள ஒரு இடம், ஆரோக்கியமான இடம். பறவைகளை அது மூலம் பறவைக்கு வந்தது, பறவைகளை தரிசிக்கிற ஒரு இடம் இப்படிலாம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 25 ஏக்கரா அப்படியே கூட்டியே வந்துடுதுங்க. சிறுக சேர்த்து அப்படியே 25 ஏக்கர், சுமார் 5000 10,000 மரக்கன்றுகள். என்னுடைய ஆசை ஒரு 50,000 மரத்துக்கு நட்டு நல்ல பெரிய மரமாக ஆக்கி ஒரு வனமாக ஆக்கணும். சிரமப்பட்டுக்குன்னு இந்த திருப்பணியை பண்ணின்னு வரேங்க. 90%ல் ஒரு 75% வேப்ப மரம் தான். அந்த வேப்ப மரம் அந்த பழங்களை எதுவுமே சாப்பிட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் அதில் வந்து ஒரு 500 கன்று 1000 கன்று எடுக்கிறேங்க. காரணம் மரம் வளர்க்குது. படியாக சொல்கிறாங்க இந்த அரசாங்கம், யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்க, பிறந்தா ஒரு மரம் நடு, அப்புறமா கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு மரம் நடு, அப்புறம் எங்கன்னா இப்போ நண்பர்களுக்கு ஒரு எதனா கிஃப்ட் கொடுத்தா ஒரு மரத்தை கண்டு கொடு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நாலு மழை இல்லாத போச்சுங்க. காரணம் இந்த மழை இல்லாத காரணம் இது ஒரு சுவாசம் இல்லாத இது கொரோனா வரதுக்கு காரணம் இந்த மரம் இல்லாத ஐஜியம் போடுறது தான். ஆதாரமே ஒரு பனைமரம் ஒரு எருமாடு இருந்தால் போதும்னா அந்த காலத்தில் ஒரு எருமாடம் ஒரு பனைமரம் இருந்ததுன்னா அவன் குடும்பம் போய்ச்சிடுமா கருப்பு காலத்தில். அப்படிலாம் இந்த மரங்களை வளர்த்தாங்க. அசோக சக்கரவர்த்தி ரோடு பூரா மரம் நட்டார். எதுக்கு? நேலுக்கும் சுகாதாரத்துக்கும் ஒரு அதுக்கும். கிட்டத்தட்ட இலப்ப பழம் பழுக்குது, அரச மரம், ஆலமரம், இளம கொய்யா, மா, அப்புறம் செரி பழம், இப்படிலாம் பழங்க, நாகமரம், இதெல்லாம் பழுக்குது. இப்போ இந்த பறவைகளை பார்த்திங்க வருது. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா அந்த பறவைகளை பற்றி நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க 4 அறிவு. 24 மணி நேரம் இறைவனை வேண்டி உலகத்தில் எதிராக தவறு இருக்குதுன்னாக்கா பறவைங்க தான். ட்ரஸ்ட்டில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 7-8 பேர் இருக்காங்க. அந்த 7-8 பேரில் இந்த இங்கே நிற்கிறவங்க தனமுத்து சார், அப்புறம் வந்து இது குணசேகரன், இவர் வந்து 1 ஏக்கர் 77 சென்ட் நான் படுற கஷ்டத்தை பார்த்து மரம் வளங்க ஆதாரமும் நான் என்னுடைய பணத்தை தரேன், எனக்கு வந்து பாகத்தையே பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 ஏக்கர் 70 சென்ட் எழுதி கொடுத்தாரு. அதில் மரம் வளர்த்துருக்குறேன். இதோ இவர் தனமுத்துன்றவர் ஒரு ஆசிரியர். அவர் எப்போ பார்த்தாலும் மரத்தை நடுங்க ஏன் சொன்னால் ஓடி போய் மரங்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. கண்ணுலாம் சும்மா இருக்க மாட்டார். காலையில் எழுந்து வந்துடுவார். மரத்தை லீவு நாளில் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு பெற்றுறாரு. இருந்தாலும் ஓய்வு பெற்றாலும் வந்து அந்த கண்ணை நடு, இந்த கண்ணு நடு கூட காலையில் வந்துடுவாருங்க. இவர் மனோகரன்லாம் இந்த கமிட்டி மெம்பருங்க. மதுரை 6-7 பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த வரகுண பாண்டியன் அவர் இப்போ கூட ஒரு வரகுண பாண்டியன்ற ஒரு 5000 கன்று வாங்கி கொடுத்தாரு. இதே போல் எல்லாருக்கும் ஆர்வம் வரணும், வந்து நாட்டை காப்பாற்றணும். நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், மரம் சேர்த்தா தான் நாடு நல்லாயிருக்கும். எல்லாம் பிறகு அறிஞர்லாம் சொல்கிறாங்க, அதுபோல் அறிஞர்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இது பண்ணிட்டு இந்த பாடி இவங்கெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு நான் டெய்லி எனக்கு உதவி பண்ணிக்கிற இந்த சரணாலயத்துக்கு முழு உறுதியாக இருக்காங்க. என்றைக்கும் மறக்க முடியாது அவங்களெல்லாம்.